இந்த பிரச்சனையில சம்மந்தமே இல்லாத உன் தங்கச்சி மேல எதுக்குடா கோவத்தை காட்டுற? எல்லாம் இந்த வீட்டுக்கு வந்த மகராசியோட அதிர்ஷ்டம். அதுதான்டா உன்னை போட்டு இந்த பாடுபடுத்துது. என்னம்மா சொல்றீங்க? உன் பொண்டாட்டியோட ராசிதான். அவளை கல்யாணம் பண்ணி மருமகளா இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோம். இத்தனை வருஷமா நீ பாத்துக்கிட்டு இருந்த வேலை உன்னை விட்டு போயிடுச்சு. இப்போ உண்டா இருக்கான்னு இவ செய்தி சொன்ன உடனே கூடி வந்த கடையும் கைய விட்டு போயிடுச்சு. எல்லாம் ஒவ்வொன்னும் உருவாகிற நேரம்டா. உன் பொண்டாட்டி எந்த நேரம் வயித்துல புள்ள உண்டானாலோ அது குடுக்கற நேரம் இல்லடா, கெடுக்கிற நேரம். ராசி கட்ட புள்ளையத்தான் இவ வயித்துல சுமந்துகிட்டு இருக்கா. சரோ, ஏம்மா கண் கலங்குற? அத்தை பேசினதை கேட்டீங்களாப்பா? கேட்டேம்மா. ரொம்ப மோசமா தான் பேசினாங்க. என்ன பண்றது? அந்த அம்மாவுக்கு தேள் கொடுக்க மாதிரி நாக்கு, வாயை திறந்தா விஷம். அதுக்கு நாம என்ன பண்ணி தொலைக்காது? அவங்க பேசினா நாம திருப்ப எடுத்து பேச முடியுமா சொல்லு? என்ன திட்டினது போய் இப்ப என் குழந்தைய திட்டுறாங்க. பாரு, அவங்களுக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான். விடு, வயசாயிருச்ச ஒழிய அதுக்கு தகுந்த மாதிரி அறிவு வளரல, பக்குவம் வளரல. இந்த பாரு, இதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காத. உன் உடம்பு இப்ப இருக்கிற நிலைமையில என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் உனக்கு பிறக்க போற குழந்தையும் சந்தோஷமா இருக்கும். புரிஞ்சுதா? வருத்தப்படாதமா, எல்லாம் சரியாயிடும் சார். இந்த பாரு, நான் சம்பந்திய மட்டும் சொல்லிட்டு கிளம்புறேன். தைரியமா? வாங்க சிதம்பரம், வாங்க உட்காருங்க. இருக்கட்டும், பரவாயில்ல. இந்த நேரத்துல உங்களை நான் எதிர்பார்க்கல. நானும் தயங்கி ரொம்ப யோஜனையோட தான் வந்திருக்கிறேன். என்ன பண்றது? நெஞ்செல்லாம் வேதனை தாங்கல, கொட்டி தீட்டாதான் தேவலை போல இருந்துச்சு.